ஹலோ கைஸ், நீங்க ஓவர் நைட்ல வெல்த்தியஸ்ட் பர்சன் ஆக போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களாலேயே நம்ப முடியுதா? ஒரு சில சிம்டம்ஸ் உங்ககிட்ட இருந்தாவே ஆல்ரெடி நீங்க அந்த பாத்ல தான் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க வெல்த்தியஸ்ட் பர்சனா மாறுறதுக்கு 10 இம்பார்ட்டன்டான ஃபேக்டரை சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் அ கிளியர் ஃபினான்ஷியல் கோல். நீங்க ப்ராப்பரான ஃபினான்ஷியல் டார்கெட்ஸ் வச்சுட்டு அதுக்காக ஆக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாவோ, சேவிங்ஸாவோ, இல்ல பிசினஸ் வெஞ்சர்ஸாவோ, இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். வெல்த்தியஸ்ட் பீப்புள்ஸ்க்கெல்லாம் தானாவே ஏர்னிங்ஸ் எல்லாம் வரது கிடையாது. அவங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களோட எய்ம் எல்லாமே நான் ரிச்சஸ்ட் பர்சனா மாறணும் அப்படிங்கறத இருக்கவே கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட், நான் எந்த பிசினஸ்ல இத்தனை இயர்ஸ்ல இவ்வளோ மில்லியன் ஏர்ன் பண்ண போறேன் அப்படிங்கறத மட்டுமா தான் இருக்கணும். இந்த கிளாரிட்டி உங்களை அதர் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் தி ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஒரு குட்டி நோட் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சுட்டு அதுல எது ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் கோல்ஸ்னு ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. செகண்ட் ஒன், யூ ப்ரையாரிட்டைஸ் ஏர்னிங்ஸ் ஓவர் சேவிங்ஸ். ஓகே, இப்போ சேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஆனா ஆன் தி சேம் வே உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுங்கிறதுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸா இருக்கலாம். இப்போ லைக் சைடு ஹாசல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றது, ஆர் எல்ஸ் உங்களோட கரியரை க்ரோத் பண்றது, இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் உங்களோட எக்ஸ்பென்சஸ், அதாவது உங்களோட காஸ்ட் கட்டிங்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வித்தவுட் இன்க்ரீசிங் யுவர் இன்கம் நீங்க வெல்த்தை ஸ்லோவா க்ரோ பண்ணவே முடியும். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வெல்த்தியஸ்ட் பீப்புள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வெல்த்தை க்ரோ பண்றது மட்டும் தான் அவங்களோட ஃபோக்கஸா இருக்கும். அது எந்த வழியான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ், சைடு ஹசல்ஸ், ஆர் எல்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றது டு கெட் ஹையர் பேமெண்ட் ஜாப்ஸ். ஸோ நீங்க உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ண என்னென்னலாம் வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஸ்டார்ட் பண்ணுங்க. சச் அஸ் ஃப்ரீலான்சிங், கன்சல்டிங், ஆர் எல்ஸ் இன்வெஸ்டிங் இன் இன்கம் ஜென்ரேட்டிங் அசெட்ஸ், இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களா வேணாலும் இருக்கலாம். தேர்ட், யூ இன்வெஸ்ட் வைஸ்லி. நீங்க உங்களோட மணியை சேவ் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டாக், ரியல் எஸ்டேட் ஆர் பிசினஸ், இந்த மாதிரி உங்க இன்கம் பாசிவ் வேல ஜெனரேட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ணணும். தெர் இஸ் டோன்ட் ஜஸ்ட் சேவ் மணி இன் அ பேங்க் அக்கவுண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் தட், ரியல் எஸ்டேட், பிசினஸ், ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி இன்கம் பாசிவ் வேல க்ரோ பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் இப்போ நீங்க பண்ற சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே காம்பவுண்டா சேஞ்ச் ஆகி ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் வெல்த்தை கொடுக்கும். ஃபோர்த், யூ கண்டினியூஸ்லி லேர்ன் அண்ட் அடாப்ட். ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கு கன்சிஸ்டான லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களில் யாராச்சும் புக்ஸ் மட்டுமே ரீட் பண்ணுற பர்சனா இருந்தால் லிசன் பாட்காஸ்ட், அட்டெண்ட் செமினார்ஸ், பாட்காஸ்ட்லேயே ஃபினான்ஷியல் பாட்காஸ்ட் கேட்கறது அண்ட் ஃபாலோ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ். ரிச் பர்சன்ஸ் எப்பவுமே ஃபினான்ஷியல் ட்ரெண்ட்ஸ், மார்க்கெட் சேஞ்சஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்பவுமே அப்டேட்டடா இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் எங்க தான் யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான அப்டேட்டான பர்சன்ஸ்க்கு கண்டிப்பா இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். இந்த வேர்ல்ட் ஆஃப் மணிங்கிற விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிசினஸ் இட் கீப்ஸ் இவால்விங். ஸோ நீங்க பிசினஸ் ஆர் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸை அட்லீஸ்ட் ஒரு மந்த்ல ஒரு புக் படிக்கிற ஹேபிட் ஆச்சும் கொண்டு வாங்க. ஃபிஃப்த் ஒன், யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் டேக்கிங் கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ். வெல்த் யாருக்கிட்ட எப்போ வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தர் அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஸ்மார்ட்டான கால்குலேட்டான ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் இந்த வெல்த்ங்கிறது வந்து சேரும். ராதர் தென் ஹூ பிளேஸ் சேஃப். ரிஸ்க் டேக்கிங்கிறது ஆப்வியஸா டேஞ்சரான விஷயம் தான். கால்குலேட்டட் ரிஸ்க் சச் அஸ் ஸ்டார்டிங் அ நியூ பிசினஸ், இன்வெஸ்டிங் இன் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் மேக்கிங் கரியர் சேஞ்ச், இது எல்லாமே மேபி லீட்ஸ் டு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரோஸ். ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனலைஸ் தி பொட்டன்ஷியல் ரிவார்ட்ஸ் அண்ட் டவுன் சைட்ஸ் அண்ட் யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ பேக்கப் பிளான்ஸ். பேக்கப் பிளான்ஸ் இல்லாம எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்கிறது ரொம்பவே டேஞ்சரான விஷயம் தான். சிக்ஸ்த் ஒன், யூ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ். உங்களோட நெட்வொர்க், அதாவது உங்களை சுத்தி நீங்க அமைச்ச சர்க்கிள், அந்த சர்க்கிள்ல இருக்கிற பீப்புள்ஸ், தே பிளேஸ் a huge role in your financial success. ஸோ உங்களோட நெட்வொர்க்குங்கிறது, அதாவது உங்களை சுத்தி இருக்கிற சர்க்கிளுங்கிறது, அதுல இருக்கிற பீப்புள்ஸ் உங்களோட மென்டார்ஸ், சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் இண்டிவிஜுவல்ஸ். யாரு பாசிட்டிவ் க்ரோத் சைட்ல உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பர்சனா இருக்கணும். இப்போ நீங்க ஃபினான்ஷியலி ஆம்பிஷியஸா இருக்கிற ஒரு பர்சனோட இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட ஹேபிட்ஸை பிக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க.
நாட் ஜஸ்ட் அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட ஹேபிட்ஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாமே. ஆன் தி அதர் ஹேண்ட், நீங்க லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கிற ஒரு பர்சனோட இருக்கிறப்போ ஆப்வியஸா அவங்களோட ஹேபிட் அதை அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ ஜாயின் நெட்வொர்க்கிங் குரூப்ஸ், அட்டெண்ட் பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் கனெக்ட் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் ஆன் ஆன்லைன். மென்டார்ஷிப்பை தேட ஆரம்பிங்க. யாரு நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச கோலை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ. செவன்த் ஒன், யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். Spending less than you earn is the golden rule for the financial growth and for building wealth. நீங்க உங்களோட ஸ்பெண்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அன்னெசரியான டெப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க வைஸா உங்களோட ஃபினான்ஷியல்ஸை பாத்துக்கிறீங்க அண்ட் பட்ஜெட்டிங், சேவிங்ஸ் அண்ட் அன்னெசரியான டெப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க. உங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் சக்சஸ்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே உங்களோட இன்கம்க்கு கீழே வாழ பழகிக்கோங்க. ஸோ நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுங்க அண்ட் எலிமினேட் அன்னெசரி ஸ்பெண்டிங்ஸ். உங்களால உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா அப்படி ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதையும் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. எய்த் ஒன், யூ ஆர் ரெசிலியன்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஃபெயிலியர். சில செட்பேக்ஸ் கண்டிப்பா நடக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு லேர்ன் ஃப்ரம் தி ஃபெயிலியர்ஸ். கீப் புஷிங் யுவர் செல்ஃப் ஃபார்வர்ட். உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ்ங்கிற ஒரு இடத்த ரீச் ஆகுறதுக்கு நிறைய டைம் எடுக்குங்கிறது நீங்களே உங்களை புரிய வச்சுதான் ஆகணும். எல்லா சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸோ இல்ல இன்வெஸ்டரோ யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க ஃபெயிலியருங்கிற விஷயத்த கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. இந்த எல்லா ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமும் கிவ் அப் பண்ற விஷயத்துல இருந்து எது அவங்கள தள்ளி வச்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட எபிலிட்டி டு லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட்ஸ். ஸோ இந்த செட்பேக்ஸ் எல்லாமே உங்களை கிவ் அப் பண்றதுக்கு அலோவ் பண்றதை விட்டுட்டு அதை நல்ல விதத்துல யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க லாங் டேர்ம் சக்சஸ்க்கான மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மீனிங். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபெயிலியருங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ற ஒரு ப்ராசஸா தான் பார்க்கணுமே தவிர ஒரு லாஸா கண்டிப்பா பார்க்கவே கூடாது. ஜேர்னல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எது தப்பா போகுது, அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம், அதுல இருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க ஜேர்னல் பண்ணிட்டே இருங்க. நைன்த் ஒன், யூ ஃபைண்ட் வேஸ் டு சால்வ் ப்ராப்ளம் அண்ட் ஆட் வேல்யூஸ். வெல்த்ங்கிற விஷயம் யாரை தேடி வரும் அப்படின்னா யாரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான். பிசினஸ், இனோவேஷன்ஸ் ஆர் இம்ப்ரூவிங் எக்ஸிஸ்டன்ட் சர்வீசஸ், இதுல இருந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் அடுத்தவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை கொடுக்கறதன் வழியா அவங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கன்சிஸ்டன்டா சில விஷயங்களை டெவலப் பண்றது, நல்ல கஸ்டமர் சர்வீஸை கொடுக்கறது ஆர் வேல்யூஸை கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாவே ஃபினான்ஷியல் சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா உங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்க உங்களோட கம்யூனிட்டிலயோ இல்ல உங்களோட இண்டஸ்ட்ரியிலயோ என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத ஃபைன் பண்ணி அந்த ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாங்கிறதுக்கான சொல்யூஷனையும் ஃபைன் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கிற வேலை. 10th ஒன், தி லாஸ்ட் ஒன், யூ ஹாவ் அ growth மைண்ட் செட். யூ ஷுட் பிலீவ் இன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நீங்க growth மைண்ட் செட்ல இருக்கீங்களா இல்ல நீங்க கன்சிஸ்டன்டா டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? வெல்த்தியஸ்ட் பீப்புளுக்கு டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். நீங்க க்ரோ ஆக வேஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நியூ ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியே ஆகணும். உங்களை நீங்களே புஷ் பண்ணி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து ரைட்டான ட்ராக்ல கொண்டு போங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக கண்டிப்பா ஒரு கண்டினியூஸ் ஹேபிட்டை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, புக்ஸ் ரீட் பண்ணுங்க, உங்களையே நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கோங்க டு திங்க் பிக்கர். அண்ட் ஃபைனலி வெல்த்ங்கிறது ஓவர் நைட்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. பட் இப்போ நான் சொன்ன இந்த சைன் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி பல பேரை விட நீங்க அஹெடா இருக்கீங்க. கீப் டேக்கிங் ஆக்ஷன்ஸ், ஸ்டே டிசிப்ளின் அண்ட் பி பர்சிஸ்டன்ட். growth அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்துல நீங்க கமிட்டடா இருந்தாவே ஃபினான்ஷியல் சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன சைன் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்திருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.